சென்னை, கோவை, மதுரை மற்றும் சில வட மாவட்டங்களில் கருத்து வேறுபாடுகள் மற்றும் சிறு சிறு கோஷ்டி மோதல்கள் நடக்கின்றன. இந்த உட்கட்சி பூசல்கள் தேர்தலுக்கு முன் சரியாக கையாளப்படாவிட்டால் பெரிய சிக்கல்களாக மாறக்கூடும். இந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலின் நிலைமையை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளார். உட்கட்சி பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவது எப்போதும் இயலாத அளவுக்கு முக்கியம் என்று அவர் மூத்த தலைவர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். கட்சி தொண்டர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டால், மாவட்ட அலகுகள் பிளவுபட்டு இருந்தால் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை பாதிக்கக்கூடும். கட்சிக்குள் நிலவும் பதற்றங்களை குறைக்க முக்கிய மாவட்ட அளவிலான தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். உள்ளூர் போட்டி மனப்பான்மை வாக்கு இழப்பிற்கு காரணமாகிவிடக்கூடாது என்று அவர் உறுதியாக நிற்கிறார். வரும் வாரங்களில் கட்சி ஒற்றுமை மற்றும் ஒழுங்குமுறை ஆகியவை அவரது முக்கிய கவனமாக இருக்கும். கட்சி ஒற்றுமையை வலுப்படுத்தி பொதுமக்களுடன் தெளிவாக உரையாடினால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சவால்களை சமாளிக்க முடியும் என்று திமுக தலைமை நம்புகிறது. தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் உத்தி மற்றும் அமைப்பு பலம் இரண்டிலும் ஸ்டாலின் தனிப்பட்ட கவனம் செலுத்த திட்டமிட்டுள்ளார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.